தொடர்ந்து வாழ்த்துறை வழங்குவதற்காக அன்பு சகோதரி மாதவி, வழக்கறிஞர் அவினாசி அவர்கள். மாதவி எங்கள் பாரதி கண்ட புதுமை பெண், பாவேந்தர் கண்ட குடும்ப விளக்கு, மனித உரிமை செயல்பாட்டாளர், பெண்ணுரிமை போராளி. இப்பொழுது மாதவி அவர்களுடைய சிறப்பான உரை இந்த அரங்கத்தில். ஏற்பிடித்த கூட்டத்தை வாரிசுகளை ஏறெடுக்க வைத்திடவும், வாழ் பிடித்தவர்களின் வாரிசுகளை நூலெடுத்து வைத்திடவும் ஏறக்குறைய 25 ஆண்டுகளுக்கும் மேலாக மிகப்பெரிய ஒரு கல்வி புரட்சியை இம்மண்ணில் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய தேவேந்திரர் இலக்கிய மன்றத்தின் நிறுவனர் ஐயா உள்ளிட்ட தேவேந்திரர் இலக்கிய மன்றத்தினுடைய நிர்வாகிகள், ஒத்துழைப்பு கொடுத்தவர்கள், உதவித்தவர்கள், அனைத்து வகையிலும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அனைத்து உதவிகளையும் வாய்ப்புகளையும் நல்கியவர்கள் என அத்தனை பேரையும் இத்தருணத்தில் வணங்குகின்றேன். இன்று 80வது ஆண்டின் சுதந்திர தின விழாவில் நாம் இணைந்திருக்கின்றோம். இத்தருணத்தில் மண் உரிமைக்கான போராட்டத்தில் இம்மண்ணில் முதலில் வித்திட்ட வெள்ளை காலடி ஐயா, போராளி சுந்தரலிங்க குடும்பனார் மற்றும் இந்த கோவை மண்ணில் முதல் சுதந்திர விடுதலை போராட்டத்தை, மண்ணுரிமைக்கான போராட்டத்தை விதைத்திட்ட ராமசாமி பண்ணாடி ஐயா அவர்கள் உள்ளிட்ட தியாகிகளையும் இத்தருணத்தில் நாம் நினைவு கூறுவோம். காசிமைந்தன் ஐயா அவர்களை பற்றி ஆச்சரியமாக சொன்னார்கள். ராமசாமி பண்ணாடி ஐயா அவர்கள் போராளி, புரட்சி படையை நிர்மாணித்தவர். அவர் வரிகொடா போராட்டத்தை துவக்கினார். நமது ஐயா அவர்கள் வணிக வரியில் இருந்து இன்று ஒரு கல்வி போராட்டத்தை, கல்வி படையை உருவாக்கி கொண்டிருக்கிறார் இதே கோவை மண்ணில். இதில் ஆச்சரியம் என்ன? அவரின் வாரிசுகள் தானே நாம் அனைவரும். இன்னும் கூடுதலாக இந்த தருணத்தில், இந்த காலகட்டத்தில் தேவையான ஒன்றாக இருக்கக்கூடிய பெண்களினுடைய விடுதலை, பெண்களினுடைய சுதந்திரம், பெண் விடுதலையும் பெண் சுதந்திரமும் கல்வியின் மூலமாகவும் பொருளாதார சுதந்திரத்தின் மூலமாகவும் மட்டும்தான் அமையும் என்ற ஒரு தொலைநோக்கு திட்டத்துடன் மகளிர் மன்றத்தை உருவாக்கியுள்ளது மிகவும் சிறப்புக்குரியது. அந்த வகையிலே ஒரு வழக்கறிஞர் என்ற முறையில் இன்று பெண்களுக்கான சட்டம் என்பது மிகவும் சிறப்பாக உள்ளது ஏற்றளவில். ஆனால் நடைமுறையில் அது வெறுமனே காகிதமாக மட்டும்தான் உள்ளது. அந்த நிலை மாற வேண்டும். பெண்களுக்கான சட்ட விழிப்புணர்வு இன்னும் கூடுதலாக கொடுக்கப்பட வேண்டும். இந்த அறிவு பாசறையுடன் இணைந்து சட்ட அறிவும் பெண்களுக்கும் அடுத்தடுத்த மக்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். சட்டத்தினுடைய நடைமுறை, சட்டத்தினுடைய உரிமைகள் நம் அடித்தட்டு மக்களை சென்றடைய இந்த மாமன்றம் வழிவகுக்க வேண்டும். சக்தியின் ரூபமாக இருக்கக்கூடிய பெண்கள் சகதியில் எரிந்து வரக்கூடிய நிலை மாற வேண்டும். அதற்கு இந்த மகளிர் மாமன்றம் நிச்சயமாக துணை நிற்கும். அந்த மாமன்றத்தினுடன் நானும் உடன் இருப்பேன் என்று உறுதியளித்து இந்த ஒரு நல்லதொரு வாய்ப்பினை அளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான ஒரு எழுச்சி மிகு உரையாற்றிய அன்பு சகோதரி மாதவி அவர்களுக்கு விழா குழுவின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து, தொடர்ந்து வாழ்த்துறை தேவேந்திர இலக்கிய மன்றத்தினுடைய கவிஞர், வணக்கத்திற்குரிய திரு பொள்ளாச்சி வேலு அவர்கள் இலக்கிய மன்றத்தினுடைய வளர்ச்சி பாதையில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு செயல்படுத்தி வருகின்ற பெருந்தகையாளர், வணிக வரித்துறை துணை ஆணையர் சென்னை அவர்கள் இப்பொழுது உங்கள் அரங்கத்தில் வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தேவேந்திர இலக்கிய மன்றத்தினுடைய நிறுவனர் தன்னுடைய மூச்சிலும் பேச்சிலும் கல்வியும் நமது சமுதாய மக்களின் முன்னேற்றமும் மட்டுமே கொண்டிருக்கக்கூடிய
காசி மைந்தர் அவர்களுக்கு முதலில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வருகை புரிந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்கள், நிர்வாகிகள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் உங்களுடைய கல்வி காலத்திலே உங்களுடைய பள்ளி ஆசிரியர்கள் உங்களுக்கு போதித்திருக்கக்கூடிய நல்ல வழிகாட்டுதல்களை மனதில் கொண்டுதான் நீங்கள் இந்த கல்வியிலே உயர்ந்த மதிப்பெண் பெற்றிருக்கிறீர்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே உங்களுக்கு இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்ட அறிவுரைகள் அதிகமாக உள்ளன. இங்கே மேடையிலே அமர்ந்து உங்களுக்கு சிறப்புரையாற்றியவர்கள் கூறிய கருத்துக்களையும் நீங்கள் உள்வாங்கிக் கொண்டிருப்பீர்கள். இவற்றை நீங்கள் ஒரு வழிகாட்டுதலாக எடுத்துக்கொண்டு அடுத்த நகர்வுக்கு நீங்கள் தயாராகக்கூடிய நேரம் இது. நான் கடந்த 2-3 வருடங்களாக மாணவர்களோடு, மாணவிகளோடு, அவர்களுடைய பெற்றோர்களோடு தொலைபேசி மூலம் மட்டுமே தொடர்பு கொண்டு அவர்களோடு கலந்துரையாடிய அனுபவம் கொண்டவன் மட்டும் என்ற முறையில் நான் தனித்தனியாக கூறிய சில விவரங்களை இங்கே ஒட்டுமொத்தமாக எல்லோருக்கும் தெரியும் வண்ணம் சில தரவுகளை மட்டும் பகிர்ந்து கொள்வதற்காக உங்கள் முன் வந்திருக்கிறேன். இந்த 10ஆம் வகுப்பு மாணவர்களில் அதிகபட்சமாக இந்த வருடம் ஒரு 15 பேர் நான் மருத்துவராக வேண்டும் என்ற கனவோடு படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முந்தைய ஆண்டுகளில் இருந்த அளவை விட இது அதிகமானதாகும். அதற்கு அடுத்தது போல் பொறியியல், விவசாயம், பிஎஸ்சி அக்ரி, சட்டம், இப்படி ஒவ்வொரு ஐஏஎஸ், ஐடி, சிவில் சர்வீசஸ் தேர்வு எழுத வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தோடு படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், மிகவும் துடிப்பான மாணவ மாணவிகள் இந்த வருடத்தில் நான் பார்த்திருக்கிறேன். இந்த வருடம் 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு கல்லூரி படிப்புக்காக காத்திருப்பவர்கள் இதுவரை ஒரு 14 பேர் பொறியியல் தேர்வுக்காக விண்ணப்பித்து பிஎஸ்சி கோயம்புத்தூர், சிஐடி, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் அண்ட் கேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ், இது போன்ற முக்கியமான கோவையில் உள்ள கல்லூரிகளில் இடம் கிடைத்து இதுவரை 7 பேர் பணியில் சேர்ந்திருக்கிறார்கள். இந்த கோவையில் பணியில் சேர்ந்திருக்கிறார்கள் என்றால் இது ஒரு தானாக நடந்த நிகழ்வு அல்ல. நமது மதிப்பிற்குரிய காசி மைந்தர் நிறுவனர் காசி மைந்தர் அவர்கள், நீங்கள் இந்த கல்வி திருவிழாவிலே வந்து கோயம்புத்தூருக்கு வாருங்கள், கோயம்புத்தூர் நகரத்தை சுற்றி பாருங்கள் என்று ஒரு அடிக்கடி அவர் எழுதி கொண்டே இருப்பார். அதை மனதில் உள்வாங்கி கொண்டு என்னவோ எல்லா மாணவர்களுமே இந்த வருடம் கோயம்புத்தூரில் தான் சேர்ந்திருக்கிறார்கள். அது ஒரு வரவேற்க தகுந்த விஷயமாகும். அடுத்தது ஆர்ட்ஸ் காலேஜ் பொறுத்தளவில் பிஹெச்டி கலை அறிவியல் கல்லூரியில் 2 பேர் சேர்ந்திருக்கிறார்கள். கோயம்புத்தூர் ஆர்ட்ஸ் காலேஜ் அரசு கலைக்கல்லூரி கோயம்புத்தூரில் 2 பேர் சேர்ந்திருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் உள்ள கலை கல்லூரிகளில் நிறைய பேர் சேர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிஎஸ்சி நர்சிங்காக 5 பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். விவசாய கல்லூரியில் சேர்வதற்காக பிவிஎஸ்சி படிப்புக்காக ஒரு 5 பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். நீட் கோச்சிங் ஒரு 7 பேர் இப்போது நீட் கோச்சிங் சென்று கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையே இந்த 15 பேர் 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு 15 மாணவர்கள் இந்த வருடம் நான் மருத்துவராக வேண்டும் என்ற குறிக்கோளுடன் படித்து வருகிறேன் என்று கூறியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் என்னென்ன புத்தகங்கள் படிக்க வேண்டும், அது எந்தெந்த வகையில் படிக்க வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதல் வாட்ஸ்அப் மூலமாகவே செய்திகள் அனுப்பியிருக்கிறேன். உங்களுக்கு வேண்டும், அதாவது ஒரு குறிக்கோள், அந்த குறிக்கோளை அடைவதற்கு நம்முடைய முயற்சி, அந்த முயற்சியை படிப்படியாக நாம் செய்து முடித்தால் கண்டிப்பாக அதில் நான் வெற்றி பெற முடியும்.
அந்த அதற்குண்டான வழிகாட்டுதல்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பேன். அதை நீங்கள் மனதில் வைத்து கொண்டு படித்தாலே நீங்கள் மருத்துவராகிவிடலாம். இந்த வருடம் நீட் ரிசல்ட் வந்திருக்கும், அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த 705 நமது தமிழகத்தை பொறுத்தவரை 705 தான் முதல் ரேங்க். அது ஒரு எம்பிசி மாணவர். அதற்கு அடுத்தது ஒரு ஓபிசி மாணவர், அவர் 700 மார்க் வாங்கியிருக்கிறார். அதற்கு பிறகு பொது பிரிவை சேர்ந்தவர் அவர் 695 மார்க் வாங்கியிருக்கிறார். ஆனால் அதிலே ஒரு எஸ்சி மாணவர் பெற்ற முதல் மதிப்பெண் 667. அப்போ இந்த எஸ்சி மாணவர் 667 வாங்கியிருக்கக்கூடியவர் அடுத்த காலங்களில் அவர் 705 எட்டி பிடிக்க வேண்டும். இந்த இடைவெளி என்பது 38 மார்க் தான். அதே சமயத்தில் இந்த 7.5% கேட்டகரியில் எஸ்சி மாணவர் 599 மார்க் வாங்கியிருக்கிறார். அதுதான் முதல் மதிப்பெண். அடுத்தது பிசி 595, ஊசி 590. ஆக முதல் மாணவர் யார் என்று கேட்டால் அவர் எஸ்சி மாணவர் தான். ஆக இது முன்னேற்றத்தை நோக்கி நமது மாணவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த வருடம் மாணவர்களிடம் பேசும்போது அவர்களுடைய துடிப்புமிக்க ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அவர்களுடைய படிக்க வேண்டும், நம்முடைய கனவை எட்டி பிடிக்க வேண்டும், நம்மளுடைய குடும்பம், நம்முடைய சமுதாயம் முன்னேற வேண்டும், அதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேனும் படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு படித்திருக்கிறார்கள். ஒரு குழந்தை காலை 4:30 மணிக்கு எழுந்து தானும் தன்னுடைய குடும்பத்தில் அப்பா அம்மா கூலி வேலைக்கு செல்கிறார்கள். அவர்களுக்கு காலையில் 4:30 மணிக்கு சாப்பாடு தயார் பண்ணி கொடுத்து அனுப்பிவிட்டு இந்த குழந்தை சாப்பாடு எடுத்துக்கொண்டு பள்ளிக்கு செல்கிறது. இது போன்று பல குடும்பங்களில், வறுமையான குடும்பங்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். ஆனால் இந்த கல்வியை கற்க வேண்டும் என்பதற்காக அவ்வளவு கஷ்டங்களையும் தாங்கி கொண்டு இந்த கல்வியில் நாட்டம் செலுத்தி வருகிறார்கள். அவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள். இன்னொன்று உங்களுக்கு முக்கியமாக நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், இந்த பரிசு தொகை என்பது உங்களுக்கு ஒரு சிறிய உதவி. அதாவது தந்தை தாய் இழந்தவர்களுக்கு, அதிக மதிப்பெண் பெற்றவர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய கல்வி உதவித்தொகை என்பது ஒரு பரிசு. ஆனால் தேவேந்திர இலக்கிய மன்றம் என்பது இது ஒரு பெரிய கூட்டு குடும்பம். இது ஒரு ஆலமரம். இது ஒரு பறந்து விரிந்த ஒரு சமுதாய அமைப்பு. இது பல்லாயிரக்கணக்கான இளைஞர் மாணவிகளை ஒன்று திரட்டி ஒரு பெரும் அறிவு பாசறையாக உருவாக்கி அவர்களுடைய எதிர்காலத்தை ஒளிமயமானதாக்கி அவர்கள் மூலமாக இந்த சமுதாயம் வளமடைய வேண்டும், அவர்களுடைய குடும்பம் வளமடைய வேண்டும், சமுதாயம் வளமடைய வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் பணியாற்றி கொண்டிருக்கிறார் நமது மதிப்பிற்குரிய மன்றத்தினுடைய நிறுவனர் காசுமேந்தர் அவர்கள். அவர்கள் அடிக்கடி சொல்லும் ஒவ்வொரு செய்திகளையும் நான் உங்களிடம் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் அடுத்து செய்ய வேண்டியது, உங்களுக்கு என்ன சந்தேகமானாலும் சரி, எந்த கல்லூரியில் படிக்க வேண்டும், அது எங்கே இருக்கிறது, அது எப்படிப்பட்ட கல்லூரி, அதில் என்ன படிக்க வேண்டும், நான் அதற்கு என்ன செய்ய வேண்டும், எந்த புத்தகத்தை படிக்க வேண்டும், நீங்கள் எந்த விவரமானாலும் சரி உடனடியாக எனக்கு தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக செய்தி கேளுங்கள். அது பொது வாட்ஸ்அப் தளமாக இருந்தாலும் சரி, அது என்னுடைய பர்சனல் நம்பராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அடுத்த 5வது நிமிடத்தில் உங்களுக்கு தேவையான அத்தனை தரவுகளையும் நான் சொல்லி உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இது எதற்காக என்றால், இந்த கவுன்சிலிங், பிஇ கவுன்சிலிங்கில் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதில் நிறைய தடுமாற்றங்கள் ஏற்பட்டு விட்டது இந்த மாணவர்களுக்கு. அதை தீர்த்து வைப்பதற்கு அந்த கடைசி காலகட்டத்தில் தான் அதை தீர்த்து வைக்க முடிந்தது. இன்னும் 3வது ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு இன்னும் 7 பேர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கடந்த வருடத்தில் நிறைய பேர் நல்ல சரியான வழிகாட்டுதலை பின்பற்றி துணிச்சலோடு படிக்க வேண்டும். எந்த கல்லூரியில் படிக்க வேண்டும் என்பதை திடகாத்திரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன பாடம் எடுத்துக்கொள்ள போகிறோம் என்பதை சரியாக முடிவு பெற வேண்டும். தெளிவு இருக்க வேண்டும். அந்த தெளிவு மட்டும் பெற்றுவிட்டால் உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக உங்களுடைய ஒவ்வொரு திறமையையும் நீங்கள் வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த படிப்பு என்பது ஒன்று. படிப்புக்கு அப்பாற்பட்டு படிப்பு சம்பந்தப்பட்ட சிறு டிப்ளமோ கோர்ஸுகள், சிறிய தகவல் பரிமாற்றங்களோடு கூடிய படிப்புகள், இவற்றையும் நீங்கள் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும்.
நல்ல கல்லூரி என்பதை, எது நல்ல கல்லூரி என்பதை என்னிடம் கேளுங்கள், நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கிறார் நம்முடைய அன்பு செல்வி யசோதா அவர்கள். அவர் இப்போது படித்துக் கொண்டிருப்பது திருத்தணியில் இருக்கக்கூடிய GRD இன்ஜினியரிங் காலேஜ். அவர் இந்த மன்றத்தில் பரிசு வாங்க வரும் பொழுது அவருடைய ரேங்க் 42. ஆனால் இப்பொழுது இங்கே இந்த வருடம் அவர் பரிசு வாங்க வந்திருக்கிறது, அவருடைய முதல் பரிசு வாங்க வந்திருக்கிறார். அந்த கல்லூரியில் சேர்ந்த பிறகு அவருடைய முன்னேற்றம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். ஆனால் ஒரே ஒரு சின்ன இது, அவரே சொன்னார், எனக்கு மேடையிலே பேச தெரியாது, பேச வராது என்று. அவர் நம்ம ஏதாவது விசாரித்து பேசும்போது என்ன சொல்வார், சார் சார் சரிங்க சார், இந்த 3 வார்த்தை தான் அவருக்கு சொல்ல தெரியும். ஆனால் இப்பொழுது சரமாரியாக மேடையிலே பேசுகிறார். நீங்கள் அடுத்த வருஷம் இதே மேடையில் அவர் ஒரு சிறந்த தலை சிறந்த ஒரு பேச்சாளராக இந்த மேடையிலே ஒரு எல்லோருக்கும் முன்மாதிரியாக பேசுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்களை எல்லாம் உருவாக்குவதற்காகவே அமைக்கப்பட்டது தான் இந்த தேவேந்திர இலக்கிய மன்றம். கல்வி மட்டுமல்ல, பல திறமைகளையும் வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு மேடையாக இந்த தேவேந்திர இலக்கிய மன்றம் இருக்கிறது. இந்த அறிவு பாசறை 1000 என்ற அமைப்பிலே நீங்கள் எல்லாம் அடுத்தடுத்து கல்லூரிக்கு சென்ற பிறகு இந்த மன்றத்தோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மன்றத்தினுடைய ஒவ்வொரு நடைமுறையிலும் பங்கெடுத்து கொண்டு எல்லோருடைய முன்னேற்றத்திற்காகவும் பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.